அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மிகப்பெரிய கனவோட மிகப்பெரிய சந்தோஷத்தோட நம்ம அழகான ஒரு வீடை அமைப்பதற்காக தரையெல்லாம் வச்சு பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு மிக சந்தோஷமாக நம்ம அமைப்போம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, வீட்டினுடைய தாய் வாசல் நிலைவாசல் என்ன வைக்கலாம், எந்த நாள் வைக்கலாம், எந்த நாள் வச்சா நல்லது அப்படி என்று பார்ப்பதுதான். பொதுவாக நம் நல்ல நாளை பார்த்து வைப்போம். இதுல நிறைய பேருக்கு நல்ல சந்தேகம் என்னன்னா, எந்த கிழமையில வைக்கலாம், எந்த நாள்ல வைக்கலாம், எந்த நட்சத்திரத்துல வைக்கலாம், எந்த திதியில வைக்கலாம், இப்படி எல்லாம் பெரிய ஒரு சந்தேகம். ஆனா இதையெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, நாம் வீட்டில் அந்த வீட்டினுடைய உடம்பசனாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுடைய நட்சத்திரம் என்னது அப்படி என்று பார்க்கணும். அடுத்த அந்த பிள்ளைங்கள் 18 வயசுக்கு மேல ஆயிருந்தா அவங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இதை பார்த்து அவங்களுடைய நட்சத்திரம் இல்லாத நாளாக தேர்வு செய்யணும். அவங்களுடைய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாட்டு நம்ம தேர்வு செய்யணும். இந்த ரெண்டையும் நம்ம முதல்ல பார்த்து, இவங்க இல்லாத நாளை பார்த்து நம்ம தேர்வு செய்துட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. இந்த நாட்களை மிக தெளிவாக தேர்வு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடியாத பட்சத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்யணும். இப்படி நம்ம தேர்வு செய்த பிறகுதான் எந்த நட்சத்திரம், எந்த திதி நல்லது, எந்த நட்சத்திரம் நல்லது என்றது அடுத்த நம்ம தேர்வு செய்யணும். இதை நம்ம கரெக்டா பார்த்துட்டு மேல் நோக்கு நாளா கீழ் நோக்கு நாளா, எந்த நேரத்துல பண்ணனா நமக்கு நல்லது, திங்கட்கிழமை எந்த நேரத்துல பண்ணா மிக உகந்ததாக இருக்கும், புதன்கிழமை எந்த நாட்கள்ல பண்ணா நல்லா இருக்கும், இல்ல வியாழக்கிழமை பண்ணா நல்லா இருக்கும், வியாழக்கிழமை எந்த நேரத்துல பண்ணா நல்லா இருக்கும், அதே போல வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ளதை ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம பார்த்து நாளை எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 7 குடம் இல்லைன்னா 9 குடம். இந்த 7 குடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா மிகப்பெரிய முக்கியமான ஒரு கருத்து. இல்லை அப்படின்னா 9 குடம், அதிக ஆட்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா 9 குடத்தை எடுத்துக்கிடணும். இந்த 9 குடத்து நிறைய தண்ணி எடுத்துக்கிடணும். இந்த தண்ணி எடுத்து அந்த கட்டளை வைக்கக்கூடிய அந்த நேரத்துல, தாய்வாசல் வைக்கக்கூடிய டைம்ல அந்த பூஜை எல்லாம் ஒரு கணபதிக்கு கன்னி பாகத்துல வரக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பூஜையை போட்டுட்டு அதுல பால், முக்கியமா இருக்க வேண்டியது பால், நெல், இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். இதை வச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 9 குடத்துல தண்ணீரையும் கொண்டு வச்சிருக்கணும். அப்படின்னா அந்த 9 குடத்துல இருந்தும் ஒரு சிறிய கலசத்துல அந்த 9 குடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கணும். அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை எல்லாம் பண்ணக்கூடிய டைம்ல அந்த நிலைவாசல்ல என்ன செய்யணும்னா கொஞ்சம் தளிக்கணும். தளிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா முக்கோடி தேவர்களும் கங்கா தேவியும் நமக்கு அங்க அருள் பாலித்தது போல அர்த்தம். முக்கோடி தேவர்களும் நமக்கு ஆசீர்வாதம் செய்தது போல அதனுடைய அதிகுணமாக இருக்கும். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய டைம்ல நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ரீதியாக அமைவதற்கு அந்த முக்கோடி தேவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த பால் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த கட்டளை எல்லாம் வச்சு நிலைவாசல் எல்லாம் வச்சு முடிச்ச பிறகு நம்ம தன் தூக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு என்ன செய்யணும், அந்த பாலை என்ன செய்யணும், கட்டளைக்கு மேலே இருந்து கீழே வர்றது போல அந்த பாலை விடணும். அதாவது பசும்பாலாக இருக்கணும், பாலை விடணும். எதுக்காக இந்த பால் விடுறோம் அப்படின்னா, பூமாதேவியில இருக்கக்கூடிய அசுத்தங்களை கிளீன் செய்வதற்காகவும், நாகதோஷங்கள் இல்லாமல் இருப்பதற்காகவும், இந்த சிறிய அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கலைந்து போவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பாலை நிலைவாசலில் விடுவது. மிகப்பெரிய நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக, சீக்கிரம் வேலை முடிவதற்காக, இப்படி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு சப்போர்ட்டாக அது இருக்கும் அப்படி என்பது ஐயமில்லை. ஆனா நம்ம இந்த கட்டளை நிலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது கணபதியினுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு வீட்டிற்கு நம் முதுகெலும்பாக பார்க்கக்கூடியது இந்த கட்டளையும் ஒன்று. அதாவது நம்ம அந்த தாய்வாசலாக இருக்கக்கூடிய அந்த தாய்வாசல் நம் வீட்டினுடைய ஒரு முதுகெலும்பாகவும் கருதப்படுகிறது. அதில் கணபதியினுடைய மறு உருவமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த நிலைவாசல் என்று சொல்லக்கூடியது மிக தெளிவாகவும் மிக உன்னிஷ்பமாகவும் மிக சரியாகவும் செம்மையாகவும் செய்தால்
அந்த வீடு சுபிட்சமாக வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் மேலோங்கி இருப்பதற்கு எந்த ஐயமும் இல்லை என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெளிவுபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.